அதாவது ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், மற்றவர்கள் யார் என்று அந்த விசாரணையில் தான் தெரியும். எத்தனை பேர் அதை சேர்ந்திருக்காங்களா, இல்லை ஒருத்தர் மட்டும் செஞ்சாரா, இதெல்லாம் விசாரணையில் தெரியும். ஒருவரை கைது செய்து உடனடியாக ரிமாண்ட் செய்து விட்டோம். நிறைய வீடியோக்கள் அதில் இருந்ததா தொடர்ச்சியாக தகவல்கள் வருது. அவருடைய செல்போனில் மற்ற மாணவர்களிடம் அது தொடர்பாக விசாரிக்கப்பட்டு கூடுதலான அந்த வழக்குகள் போடப்பட வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் பரிசீலனை செய்து வெளியே தெரியாதவாறு, அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாதவாறு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமோ அதை தலைவர் தளபதியின் அரசு நிச்சயமாக எடுக்கும். இப்போ திமுகவோட தொடர்பு படுத்தி 4 புகைப்படங்களும் வெளியிட்டிருக்கிறார் பாஜக தலைவர் அண்ணாமலை. மூணு புகைப்படம் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்க வாய்ப்பு இருக்கு? அதாவது நாங்களே விளக்கம் சொல்லிட்டோமே, அவர் எங்கள் திமுக கிடையாது, அடிப்படை உறுப்பினர் கிடையாது, மாணவர் அணியிலையும் கிடையாது, எங்களுக்கு அவருக்கு சம்மந்தம் கிடையாது. நீங்கள் இப்போ அந்த இடத்துல நிற்கிறீங்க, இவர் இந்த இடத்துல நிற்கிறாரு. 2 பேரையும் சேர்த்து இங்கேருந்து ஒருத்தர் கேமரா வச்சு எடுத்துட்டா அது எப்படி சேர்ந்து எடுத்ததாக வராது. அதுபோல் இன்னொருத்தர் சைதாப்பேட்டை தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர். அவரை பார்த்து நன்றி சொல்ல எவ்வளோ பேர் வரலாம், வாழ்த்து சொல்ல எவ்வளோ பேர் வரலாம். அந்த மாதிரி இப்போ என்னை சந்திக்க வர்றவங்க பூரா பேரும் நேர்மையானவங்களா நல்லவங்களான்னு தெரியாது. அதுபோல் அப்படி வந்தவர்கள் தானே தவிர அவருக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது, நட்பும் கிடையாது. அதை அவர்கள் மேற்கொள்வார். பாதிக்கப்பட்ட பெண்ணோட தகவலை எஃப்ஐஆர் மூலம் குற்றச்சாட்டு இருக்கு. பாஜக இல்லைங்க, நாங்கள் எதுவுமே ஐடென்டிட்டி வெளிப்படுத்தவே இல்லை. அவர் ஏதாச்சும் ரகசியமாக எதுவும் எங்கேயும் கொண்டு வச்சு காமிச்சிருக்கலாம். அரசின் தரப்பில் எந்த விதமான ஐடென்டிட்டியும் வெளியிடப்படவில்லை. எந்த விதமான குற்ற வழக்கு எண் எது அல்லது எந்த பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்திருக்கிறோம், என்ன சம்பவம் நடந்தது, இதை பற்றியெல்லாம் எந்த விதமான விவரங்களும் நாங்கள் வெளியிடவில்லை. குறிப்பாக அந்த பெண்ணை டீபே பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த எஃப்ஐஆர் டீட்டெயிலு, மொபைல் நம்பர் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு தொடர்ந்து அழைப்புகள் வந்துட்டு இருக்கு. அவரோட அட்வொகேட் எனக்கு தொடர்ந்து கால் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அண்ணாமலை ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இது முழுக்க திமுக அரசு மேல இருக்க தவறு தான் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணை டீடைன் பண்ண வேண்டிய அவசியமே எங்களுக்கு கிடையாது. அந்த பொண்ணு டீடைன் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க? நாங்களா போய் வாங்கினோம் கம்ப்ளைண்ட்? அந்த பொண்ணு தான் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க. டீடைன் பண்ண வேண்டும் அப்படின்ற எண்ணம் இருந்திருந்தால் அவர்கள் நிச்சயமாக எங்களிடத்தில் புகார் கொடுக்க பாதிக்கப்பட்டோடு புகார் கொடுக்க தளபதியினுடைய அரசியலை கொடுத்தால் நியாயம் கிடைக்கும் என்பதற்காக கொடுத்திருக்கிறார். என்னென்ன எங்களுக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அரசாங்கம் குற்றவாளியை பிடித்திருக்கிறது. என்ன சம்பவம் உடனடியாக ரிமாண்ட் செய்யப்பட்டிருக்கின்றார். அதுக்கப்புறம் நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகிறது. விரைவில் விசாரணைக்கு தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற போகிறது. அவர்களுக்கு ஏதாவது விவரம் தெரிஞ்சால் அங்கே சொல்லட்டும். இதை அரசியலாக்க பார்த்தால் அது இந்த ஆட்சியில் நடக்காது. பாலியல் சம்பவங்கள் தமிழ்நாட்டில் தான் குறைவுகிறத புள்ளி விவரத்தோடு சொல்லியிருக்கு. நம்ம இந்தியாவினுடைய சராசரி லட்சத்துக்கு 64, 20 தமிழ்நாட்டில் வெறும் 0.7. அப்படி நம்ம சராசரி விகிதத்தை குறைத்திருக்க விகிதங்கள் குறைக்கப்பட்டிருக்கிற போது அதை எப்படி நம்ம இங்க சொல்றோம்? இங்க அதிகரிக்கல. எங்களுடைய ஆட்சி பிறகு அது இருக்கிறது, குறைத்திருக்கிறதோ அது பாலியல் வன்கொடுமைகள் குறைக்கப்பட்டிருக்கிறது. பாலியல் இருந்தாலும் தமிழகத்தில் நிறைய விஷயங்கள், அதாவது இல்லைங்க, அந்த பெண்ணோட எதுவுமே நாங்கள் வெளியிடவில்லை. பாதிக்கப்பட்டவர் யார் புகார் தந்தாலும் அவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுப்போம். குற்றவாளியை நிச்சயமாக அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம். அதில் யார் யார் பாதிக்கப்பட்டாங்களோ தைரியமாக கொடுக்கலாம். நாங்கள் அவங்களெல்லாம் குற்றவாளியை காப்பாற்ற வேண்டிய கிடையாது.
வேற கட்சிக்காரங்களுக்கு இருக்கலாம். சார், சார், ஹவுஸ்